தமிழகத்தில் நிகழ்ந்த சில முக்கிய நிகழ்வுகளை இப்போது பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை ராஜீவ் நகரில் அடுத்தடுத்துள்ள 3 வீடுகளில் முன்கதவுகளை உடைத்து 1.5 லட்சம் ரூபாய் ரொக்கம், 3 சவரம் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தொகுப்பு ஊதியம் அடிப்படையில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகளை பணி நிரந்தரம் செய்ய துறை ரீதியான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வலியுறுத்தி நேதாஜி மாற்றுத்திறனாளிகளுக்கான வாழ்வுரிமை இயக்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டம் தாமரைப்பூண்டி, இருங்கலாக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் தனியார் சிமெண்ட் ஆலைகளுக்கு சொந்தமான சுண்ணாம்பு கல் சுரங்கங்கள் உள்ளன. இச்சுரங்கங்களிலிருந்து வெளியேறும் தண்ணீரை வெள்ளாற்றில் விடுவதால் குடிநீர் ஆதாரம் பாதிக்கப்படுவதாகவும் அவற்றுக்கு முற்றிலும் தடை விதிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சாவடி குப்பத்தில் மின்கசிவு காரணமாக பெயிண்டிங் ஒர்க் ஷாப்பில் எதிர்பாரா விதமாக தீப்பிடித்தது. விருத்தாச்சலம் தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் அங்கிருந்த மினி டெம்போ, தளவாட சாமான்கள் உள்பட 3 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமானது. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஆண்டியப்பனூர் ஓடை நீர்த்தேக்க அணையில் குளிக்க சென்ற லட்சுமணன் என்ற மாணவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கம் பாக்குப்பேட்டையை சேர்ந்த ரங்கநாயகி என்பவர் தனது மகன் வீட்டில் தீபாவளி கொண்டாடிவிட்டு நேற்று முன்தினம் இரவு வீடு திரும்பிய போது அவரை இருட்டில் வைத்து மடக்கி 15 பேர் கொண்ட மர்ம கும்பல் தாக்கினர். இதில் படுகாயமடைந்த அவர் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இச்சம்பவம் குறித்து போலீசில் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்து வட்ராம்பாளையம் மோட்டங்காடு பகுதியில் சுமார் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் அப்பகுதி விவசாயிகள் செண்டுமல்லி பூக்கள் பயிரிடப்பட்டு வந்தனர். கடந்த ஆண்டு 1 கிலோ 50 முதல் 60 ரூபாய் வரை விற்ற செண்டுமல்லி பூக்கள் இந்த ஆண்டு 10 முதல் 15 ரூபாய் வரை மட்டுமே சேலம் பூ மார்க்கெட்டில் விற்பனைக்கு கேட்கப்படுவது வேதனை அளிப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த கெலமங்கலம் அருகே கொலை வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த ஓட்டுநர் சௌடப்பா என்பவரை குடிபோதையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக அடித்து கொலை செய்த நண்பர்கள் 2 போலீசார் கைது செய்தனர்.